இப்போ தான் 2025 பிறந்திருக்கு. அதுக்குள்ளே இன்னும் ஒன்றுமே ஆகலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அந்த சைனாவிலேருந்து புதுசாக வைரஸ் வந்திருக்கு, நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அப்படி நிறையா தகவல் வருதுல்ல. ஸோ இப்போ நம்ம கூட வேலை செய்கிறவங்களே நிறைய பேர் சைனாக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட விசாரித்தோம், இதெல்லாம் உண்மைதானா, இல்லை அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம். அவங்க நமக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வைரஸ் உண்மையிலே பரவுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் இந்த வீடியோவில். இப்போ தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா அப்படின்ட்டு ஒரு நோய், கோவிட்னு சொல்கிறோம்ல, அப்படி நோய் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க வந்துட்டு ஒரு 70 கோடி பேரை பாதிச்சிச்சு. அதில் 70 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அது நடந்து இப்போ 5 வருஷம் ஆச்சு. நம்ம அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சமாக மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் சில இடங்களில் சமூக இடைவெளி, அந்த மாஸ்க் போடுறதுலாம் இன்னும் சில இடங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது ஆரோக்கியமான விஷயந்தான். ஸோ அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சமாக மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் 2025 பிறந்து 2-3 நாள் கூட ஆகலை, மறுபடியும் அந்த சைனாவில் ஒரு பெரிய வைரஸ் வருது, நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அங்கே ஃபுல்லாக எமர்ஜென்சியாக இருக்குன்ற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. இப்போ சைனாவில் வந்துட்டு HMPV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ். HMPV அப்படின்னா அதாவது இந்த ஹியூமன் மெட்டாப்னியோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா தொண்டை தான் ஃபஸ்ட்டு பாதிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து புதுசாக நேற்றே வந்த வைரஸ் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாகவே இந்த வைரஸ் இருக்குது. ஆனால் அந்த 2001 தான் அதை கண்டுபிடிச்சாங்க, இப்படி ஒரு வைரஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மருந்து வந்து கிடையாது, வரைக்கும் மருந்து கிடையாது. இந்த கோவிட்டுக்கு தடுப்பூசி இதெல்லாம் போட்டோம்ல, ஆனால் இதை பொறுத்தளவுக்கு HMPV அப்படின்னு சொல்கிற நோய்க்கு வந்துட்டு மருந்து கிடையாது. இப்போ இந்த HMPV அப்படின்ற வைரஸ் வந்துட்டு சைனாவில் வந்துட்டு கினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த கோவிட் வந்துட்டு ஊகான் பகுதியில் வந்துச்சு. அது மாதிரி இது ஒரு கினான் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா பகுதி. அந்த பகுதியில் வந்துட்டு கடந்த ஏப்ரல் மே அந்த மாதத்துலேயே வந்துட்டு 1-2 கேஸும் அங்கங்கே வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ரேரான கேஸ் வர்றாங்க, ஹாஸ்பிட்டல் வர்றாங்க, நார்மல் ஒரு ஃபீவர் இது மாதிரி செக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து டிசம்பரில் குளிர்காலம் அதிகம் ஜாஸ்தியாகிடுச்சு. குளிர்காலம் அப்படின்ற போது அந்த வைரஸ் பாக்டீரியா அதிகமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ இந்த டைமில் அது அதிகமாக பரவி இருக்குது. இன்டர்நெட்டில் யாரோ பரப்பி விட்டாங்க போல், 1-2 பேர் பரப்பி விட்ருக்காங்க. அதாவது நிறைய ஹாஸ்பிட்டல் அது நடந்துக்கிட்டு இருக்குது, எமர்ஜென்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், சைனாவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசிட்டோம், விசாரிச்சிட்டோம். ஸோ அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. பட் ஆனால் வைரஸ்ன்றது இருக்குது, அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. பெருசாக பாதிப்பு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக பாக்டீரியா அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஆனால் வைரஸ்னால் கொஞ்சம் பயப்பட வேண்டியது இருக்குது. வைரஸ்னால் என்ன, உருமாறிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த ரஜினி எந்திரன் படத்தில் உருமாறிக்கிட்டு இருக்க மாதிரி தான் வைரஸ்னால் உருமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்க அளவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. இது வேறு வைரஸாக மாறி பெருசு வந்துருமா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. இது சைனாவில் சில கேசஸ் வந்திருக்கு, ஜப்பானில் கூட வந்திருக்குன்றாங்க, மலேசியா ஒரு சில கேசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட பதிவாகலை. இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறது அதான், இது வரைக்கும் எந்த கேஸ் பதிவாகலை. ஆனால் இந்தியா டு சைனா ஃப்ளைட்டு டெய்லி இருக்குது, ஃப்ளைட் ட்ராவல் நிறையா இருக்குது. நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க, படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸுக்கோ நார்மல் டூருக்கோ போகிறாங்க வராங்க, டெய்லி ட்ராவல் இருக்கிறதுனால மேபி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கவனமாக இருக்க வேண்டியதான். வந்து என்ன பண்ணலாம், வழக்கம் போல தான் மறுபடியும் ஆஸ்பத்திரியாக மாற்ற வேண்டியதான். அந்த இன்னொரு கோவிட் வரும்போது என்ன பண்ணோம், அந்த சுத்தமாக இருக்கிறது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, கையை வாஷ் பண்ணுறது, மஞ்சள் பொடி, இது மாதிரி விஷயம் பண்ணோம்ல, இது மாதிரி மீண்டும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். சிலருக்கு சுகர் பிபி கூட மாத்திரை மருந்து என்னென்னு தெரியாது. ஆனால் கோவிட் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இப்போ. ஸோ அது மாதிரி வரும் பட்சத்தில் அப்படின்றத விட வர்றதுக்கு முன்னாடி பாதுகாப்பு இருக்குது, நல்ல ஆரோக்கியமான விஷயமா இருக்குமே. ஸோ எப்பயும் போல சின்ன குழந்தைகள்லாம் பொதுவாக இந்த வைரஸ் வந்துட்டு 14 வயசு கீழே இருக்கவங்களுக்கு அதிகமாக பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு. அதே போல் அந்த 60 வயசுக்கு மேலே இருக்காங்கல்ல, அவங்களையும் கொஞ்சம் ஈஸியாக பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உடம்புல எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சின்ன தொற்று வந்தால் கூட ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது இப்போ மழை காலம் அப்படின்றாலும் ஈஸியாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கவனமாக இருந்துக்கணும். இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், இப்போது கடந்த 10-15 வருஷமாக தானே புதுசாக வைரஸ் வருது, அது வந்து நல்லா பயமுறுத்திட்டே இருக்காங்க. முன்னாள் அது மாதிரி வரலையே, ஏன் வரல அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, இப்போ நம்ம பொதுவான மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வைரஸ்ன்றது டாக்டர்ஸ் தான் உருவாக்கி விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபார்மசி அவங்க மெடிக்கல் மாத்திரை மருந்துலாம் சேல்ஸ் விற்கணும், அதுக்காக அவங்க டாக்டர் உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் எப்படின்றது தெரில, அது ஒரு சைடு இருக்கட்டும். இந்த உலகம் உருவாகி கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம மனுஷங்க உருவானது வந்துட்டு 250,000 ஆண்டுகள்லேருந்து 300,000 ஆண்டுகள், அதுக்குள்ளே தான் மனுஷன் உருவாகி அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடைப்பட்ட எத்தனை வருஷ காலத்துக்குள்ளே என்ன நடந்திருக்கும், பல உயிரினங்கள் இறந்துருக்கும், செத்துருக்கும் இல்லையா. இப்போ அத்தனை உயிரினங்களும் செத்ததுக்கப்புறம் தரக்குள்ளான போட்டு புதைக்கிறாங்க. இப்போ இந்த சைபீரியா, அண்டார்டிகா, அப்புறம் நைஜீரியா, இதெல்லாம் வந்துட்டு பனிக்கட்டியாக நிறைஞ்ச நாடுகள் அதெல்லாம். ஸோ அப்போலாம் ஆரம்பத்தில் இந்த பல வைரஸு, ஈவன் இது நம்ம அந்த டைனோசர் கூட பல ஆண்டு வாழ்ந்துருக்குல, அதெல்லாம் என்ன ஆயிருக்கும், உள்ள அடியில் தான் புதஞ்சிருக்கும். ஸோ அண்டார்டிகாவில் தான் அதிகமாக டைனோசர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அடியில் புதைச்சிருப்பாங்களா, அப்படி புதஞ்சிருக்கும்ல.
இப்போ குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம்ல, அதாவது வெப்பம் ஹீட் ஆகுதுல்ல, அதாவது நம்ம அதிகமாக நம்ம காரு பைக் யூஸ் பண்ணுறோமோ அது மூலமாக புகை வருது, அப்புறம் மரங்களை வெட்டுறது, இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி அது மக்காமல் இருக்குது, இதனால் என்ன ஆகும்? பூமியே ஹீட் ஆகுது. பூமியை சூடு பண்ண என்ன ஆகும்? ஸோ அந்த ஐஸ் கட்டிலாம் உருகிறதுதான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி அந்த அண்டார்டிகாவில் இருக்க அந்த ஐஸ் கட்டிலாம் உருகி அதுக்குள்ளே இருக்க அந்த வைரஸ்லாம் வெளியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்த டாக்டர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொடூரமான நோய். இப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மானுக்கு ஆந்த்ராக்ஸ் நோய் வருது. நோய் வந்து செத்து வந்து இப்போ தரையில் போச்சாச்சு, உள்ளே போயிடுச்சு. ஆனால் 500 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமி ஹீட் ஆனதால அதுலேருந்து வெளியில் வந்த பாக்டீரியா மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 100 பேத்துக்கு அந்த நோய் பாதிச்சிருக்கு. அதில் ஒருத்தர் இறந்துரும் இருக்காரு. இது சில வருஷமே நடந்தது தான் அது. ஸோ இது மாதிரி ஒரு வைரஸ், அந்த மான்சத்தை ஒரு வைரஸ் மட்டும் வெளியில் வந்திருக்கும் போதே எத்தனை பேர்த்தை பாதிச்சிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் செத்து இருக்குது, கோடிக்கணக்கான உயிரினங்கள் செத்து இருக்குது இத்தனை கோடி வருஷமாக. ஸோ அதெல்லாம் வெளியில் வந்தால் இந்த உலகம் தாங்குமா, நம்ம தாங்குவோமா அப்படின்ட்டு தெரியல. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை. இந்த மரங்களை வெட்டாமல் பாதுகாக்கணும். இந்த பிளாஸ்டிக்கு, அப்புறம் தேவையில்லாமல் தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் தேவைப்பட்டால் குடிக்கணும், பயன்படுத்தணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஊற்றி கீழே ஊற்றுறது வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி விஷயங்கள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பை ஹீட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம உடம்பு லேசாக ஹீட் ஆகாமல் காய்ச்சி வந்து படுத்துகிறோம். இந்த உலகத்தை ஹீட் பண்ணால் உலகம் தாங்குமா என்ன? இப்போ நமக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 40-45 வயசு ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கோ பேரம்பேத்திகளுக்கோ நம்ம இடத்த விட்டு வச்சு போகிறோம்னு தெரியல. போகும்போது ஆயிரக்கணக்கான வைரஸ் ஊருக்குள்ளே பரப்பி விட்டா போகிறது. ஸோ இயற்கையை பாதுகாக்க வேண்டாமா? நம்ம அந்த அடுத்த வர தலைமுறைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, இயற்கையை பாதுகாக்கணும், அப்புறம் அந்த ஆரோக்கியமான விஷயத்தை உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இது மாதிரி விஷயத்த அவங்க அதிகமாக சொல்லி தரணும். இயற்கையோடு நெருங்கி இருந்தாலும் எல்லாம் சரியாக போகுங்க. அதை விட்டுட்டு இந்த சினிமா பின்னாடி அலையிறது, அந்த அரசியல்வாதி பின்னாடி அலைஞ்சோம்னா சிரமம் தான் அது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு இணைஞ்சு இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. அதை விட்டு ரொம்ப விலகி போனோம்னா நமக்கு சீக்கிரம் சங்கூதருக்கான காலம் வந்துடும். நமக்கு இல்லை, இந்த உலகத்துக்கு சங்கூதர நேரம் வந்துடும்.